தி கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். தி கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து அப்படியா அப்படின்னு கூட கேட்கலாம். இது என்ன அப்படின்னா, சைனாவோட ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சைனாக்காரங்க நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ப்ராஜெக்டை வந்து இந்தியா கையில் எடுக்கிறது மூலம் இந்தியா ஒரு பெரிய மைல்கல்னு சொல்லலாம். சைனாவோட குடுமீனி நம்ம கையில் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்னா ஃபஸ்ட்டு என்ன, ஒரு மிகப்பெரிய சரக்கு கப்பல் முனையம் கட்டுறது தான் இந்த ப்ராஜெக்ட். சரி, இதை வந்து எங்கே கட்ட போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட யூனியன் பிரதேசங்கள் ஒன்றுனா அந்தமான் நிக்கோபார் தீவில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமையிருக்குது. நிக்கோபார் அப்படிங்கிற இடத்துல மலைக்கா ஸ்ட்ரைட்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கப்பல் முனையம் அமையுது. சரி, எவ்வளவோ பகுதிகள் இருக்கும்போது எதுக்கு அங்கே கொண்டு இந்த கப்பல் தளத்தை வந்து கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கடல் வழித்தடம் வந்து இந்த தடம் தான். இந்த கடல் வழித்தடம் மூலம் 40% குளோபல் ஆசியாவோட குளோபல் ட்ரேடும், மீதி 60% சைனாவோட ட்ரேடு மட்டும் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நம்ம சைனா நம்மளோட பண்ணியிருக்கு, நம்ம ஊரை தாண்டி தான் அவன் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எல்லாத்துக்குமே எழலாம் நிச்சயமா. ஏன்னா அவனோட 80% ஆயில் ட்ரேட் வந்து இந்த வழியாக தான் நடந்துட்டு இருக்குது. அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் மலைக்கா அப்படிங்கிற அந்த நீரினை கடந்து தான் போயிட்டு இருக்குது. இது எங்கே இருக்குன்னா நம்ம இந்திய நிலம், இந்த நிக்கோபார் பகுதியில் இருக்கக்கூடிய இடம். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சரக்கு கப்பல் தளத்தை கட்டுறது மூலம் இங்கிருந்து நடக்கக்கூடிய அனைத்து ட்ரேடுகளும் இந்திய கட்டுப்பாட்டில் இருக்கும், இந்திய அனுமதியுடன் தான் இங்கே நடக்கும் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ள வரும். அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மேலே யாருமே வாலாட்ட முடியாது. ஏன்னா ஒரு நாட்டுக்கு என்ன தேவை, உணவும் அந்த நாட்டில் இயங்கக்கூடிய இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் ரொம்ப அவசியம். அது இதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் தான் இப்போ நமக்கு ரீசெண்டாக நடந்த ஹார்மோஸ் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸ், நம்ம ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த சண்டையில் நம்ம தெரிய வந்துச்சு. அவங்க ஹார்மோன்ஸ் நீரிணையை மூடுறதுனால எவ்வளோ பெரிய குழப்பத்துக்கும் எவ்வளோ பெரிய பொருளாதார இழப்புகளுக்கும் நம்ம நாடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாடும் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதே தான் யாராட்டும் இந்த நாடும் நம்மக்கிட்ட வாழாட்டினாங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு பெரிய பொடி இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய ஹோப் கிடைக்கும். இது எப்படி இந்த ட்ரேட் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான், ஆப்கானிஸ்தான், மங்கோலியா, ஜப்பான், வியட்நாம், இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் நம்ம அந்தமான், அப்புறம் மொரிஷியஸ், அப்புறம் ஓமன், அப்புறம் ஈரான். ஸோ இந்த வழித்தடத்தில் தான் வந்து இந்த ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது. அப்போது நம்ம எந்த நாடு நம்மளோட ஆசியாவில் இனிமேல் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்தியாவில் ரெண்டு மிகப்பெரிய, அதாவது இந்த லார்ஜ் டிரான்சிஷன் ஷிப்பிங் போட்டு வந்து ரெண்டு இடத்துல, ஒன்று கேரளாவில் மீன்ஸ் கொச்சின் ஒன்று, இன்னொன்று விஞ்சமின் இடத்துல, 2 இடத்துல தான் இருக்குது. மற்றபடி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன கண்டெய்னர்ஸ்லாம் டேரெக்டாக நம்ம சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். மிகப்பெரிய கார்கோஸ் எல்லாமே வந்து நம்ம சிங்கப்பூரையோ இல்லைனா ஸ்ரீலங்காவையோ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். இப்போ ஒரு 1000 கண்டெய்னர் வந்து ஒரே சரக்கு கப்பல் நம்ம அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ணோம், நம்ம சிங்கப்பூர் அனுப்பி அங்கேருந்து நம்ம வந்து ஷிப்பன் மாற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த இடத்துல மலைக்கா ஸ்ட்ரைட்டில் வந்து இப்போ அமையக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் மூலம் வந்து இங்கேயே மிகப்பெரிய ஒரு கப்பல் தளம் அமைக்கிறது மூலம் நம்ம மட்டும் பயன்பெறாமல் மற்ற நாடுகளும் நம்ம நாட்டுக்கு அனுப்பி அங்கேருந்து மற்ற ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். இதன் மூலம் ஏகப்பட்ட ரெவன்யூ இந்தியாவுக்கு வரும். அது மட்டுமா, அங்கே மிலிட்ரி பேஸை ஸ்ட்ராங் பண்ணுறது மூலம் மிலிட்ரியோட நம்ம இந்தியாவை எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியும், மற்ற நாடுகள்லேருந்து எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம மத்திய அரசு இனிஷியேட் பண்ணுற ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஆகட்டும், வளரும் பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 அப்படிங்கிற நோக்கத்தில் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் 81,000 கோடி ரூபா செலவில் 2021 ஸ்டார்ட் அப் பண்ணி ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இது வந்து ஒரு அடுத்த மிகப்பெரிய மைல்கல் அப்படின்னா மிகையாகாது.